எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் நேப்பியரை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், சிவப்பு போல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சூப்பர் நேப்பியருங்க. அதனால க்ரீன் கலரும் இருக்குது. ஸோ இதோட உரிமையாளர்கிட்ட இதனை பற்றின அத்தனை தகவல் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து விலைக்கு வந்து கொடுக்குறாங்களா, இல்லை வந்து இதோட விதைப்புல் வந்து நமக்கு விலைக்கு கிடைக்குதா அப்படிங்கிற எல்லா தகவலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் நேப்பியருக்கு சொந்தக்காரர். ஸோ அவர்கிட்ட வந்து எல்லா தகவலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் சார். என் பேர் வந்து கே கனகராஜ். எங்கள் ஊர் வந்து வி நற்குணம், விழுப்புரம் மாவட்டம், விக்கிரவாண்டி வட்டம், வி நற்குணம். பாண்டிக்கும் விழுப்புரக்கும் நடு சென்டரில் வரும் வி நற்குணம்ன்றது சார். சரிங்க, திருக்கனூர் பக்கங்க. சரிங்க சார். இப்போ வந்து நீங்கள் சூப்பர் நேப்பியர் வச்சுருக்கீங்க. 2 கலர் இருக்குது சார். இப்போ இது என்ன கலர் சார்? இது வந்து ரெட் சூப்பர் நேப்பியர். ரெட் சூப்பர் நேப்பியர். இதில் என்ன சார் சிறப்பம்சம் அப்படி இருக்குது? இதில் என்ன கேட்டிங்கன்னா தோகை அதிகமாக விடுங்க. க்ரீனோட வந்து தோகை அதிகமாக விடும். அதோட வந்து 10 நாள் பின்னாடி வெட்டும். தோகை அதிகமாக சோலையை வந்து அதிகமாக விடும். அது வந்து கம்மியாக விடுங்க. அது வந்து ஹைட்டை சீக்கிரமாக வளர்ந்துடாது. இது கொஞ்சம் ஸ்லோவாக வளர்ந்தாலும் சோலையை அதிகமாக விடும் சார் இது. சரிங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது இப்போ எத்தனை நாள் பேர் இவ்வளோ உயரமாக இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா 70 நாள் ஆகுதுங்க. 70 நாள் ஆகுதுங்களா? 70லேருந்து 75 நாள் ஆகுதுங்க. சரிங்க. இப்போ வந்து இதோடைய ஆரம்பத்துலேருந்து நம்ம என்னங்கிறத சாருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார். இப்போ இது வந்து இப்போ நிலத்தை எப்படி சார் தயார் பண்ணுவீங்க? இதுக்கு நிலத்தை வந்து எப்பயும் ஓட்டுற உழவு தான் சார். எத்தனை உழவு ஓட்டலாங்க? ஒரு 4 முறை 5 முறை ஓட்டணும் சார். ஓட்டணும். அதாவது அடி ஓரம் ஏதாவது நம்ம சூப்பர் போட்டு விதையை போடணுங்க. விதையை போடணும். நம்ம தொழு உரம் போடுவீங்களா, மாட்டோடைய எருவு? முதல்ல ஆல்ரெடி அதுதாங்க. எருவு அடிச்சிட்ட பிறகு இந்த விதை நடுற இல்லைங்க, அதில் வந்து காலில் வந்து சூப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விதையை போட்டிங்கன்னா அடுத்து ஒரு 4-5 நாளில் முளைப்பு வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க. இப்போ வந்து விதை இப்படி நம்ம தனித்தனியாக வைக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் பார் போட்டிருக்கீங்களா இது மாதிரி? ஆமாம் சார். நாங்கள் பார் போட்டு விதையை நாங்கள் வந்து நிப்பாட்டலை. எல்லாம் நிப்பாட்டி வைப்பாங்க. சைடில் சொருவி அந்த மாதிரி வைப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி வரலைங்க, எல்லாமே படுக்கு போட்டு வச்சுங்க. படுக்கு போட்டு வச்சுன்னா ஒரு புல்லு கூட ஃபெயிலியரே ஆகாதுங்க. 2 கணு வச்சு போகிறோம், 2 கணுவும் முளைப்புல முளைஞ்சி வந்துடும். அதில் வந்து நாங்கள் படுக்கு போட்டு தான் சார் எல்லாமே வச்சோம். சரிங்க. பாருக்கு தூரம் எவ்வளோங்க வச்சுருக்கீங்க? இது நாங்கள் 2 அடி வச்சுக்கிறோம் சார். 2 அடி. கணுவுக்கு அந்த விதை வைக்கிறீங்களா, அதுக்கு எவ்வளோ தூரம்? ஒரு புல் அப்படியே முட்டை விட்டு வச்சோம். கேப்பே கிடையாது. கேப்பே இல்லை. ஒரு புல்லை நீட்டுக்கு அப்படியே முட்டை விட்டு வச்சுருக்கோம். ஓகேங்க. இப்போ இந்த ரெட் சூப்பர் நேப்பியர் வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார். இது இப்போ எவ்வளோ நில பரப்பில் வச்சுருக்கீங்க நீங்கள்? இது வந்து ஒரு 15-20 சென்ட் வச்சுருக்கோம் சார். 15-20 சென்ட் வச்சுருக்கோம். சரிங்க. இது இப்போ வளர்ந்து நம்ம எத்தனை மாடுகளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும், போதுமானதாக இருக்கும்? இப்போ நான் மொத்த பில்லு இங்கே வச்சுக்கிறது வந்து 4 ஏக்கர் வச்சுருக்கேன். 4 ஏக்கர் வச்சுருக்கேன். அது வந்து க்ரீன் தான் அதிகமாக வச்சுருக்கேன். இது ரெட் வந்து எனக்கு சரி கிடைக்கல. அதிகமாக வைக்கலாம் பார்த்தா விதை கிடைக்கல. எனக்கு இவ்வளோ தான் விதை கிடைச்சிது, அதனால் வச்சுருக்கேன். இப்போ இதை வெட்டி இன்னும் ஒரு 2 ஏக்கர் நான் ரெட்டே போட போகிறேங்க. ஏன்னா ரெட்டு அதிகமாக நிறைய பேர் கொஞ்சம் பேர் விரும்புகிறாங்க. நிறைய பேர் க்ரீன் விரும்புகிறாங்க, கொஞ்சம் பேர் ரெட்டும் விரும்புகிறாங்க. ஆனால் ரெட்டு வந்து மறுபடியும் இன்னும் 2 ஏக்கர் வைக்க போகிறாங்க ரெட்டு. சரிங்க. இப்போ இந்த ரெட் சூப்பர் நேப்பியர் வைக்கிறீங்க இல்லைங்களா, வச்சதுலேருந்து எவ்வளோ நாளில் நமக்கு அறுவடைக்கு வருங்க? இது வந்து 70 நாளில் வெட்டிடலாங்க. 65லேருந்து 70 நாளில் வெட்டிடலாம். 70 நாள் வெட்டிடலாம். அதாவது நம்ம விதை புல்ல இல்லாமல் நம்ம தீவனமாக மட்டும் கொடுக்குன்னா கூட சீக்கிரம் வெட்ட முடியாதுங்களா? வெட்ட முடியாதுங்க. 70 நாள் ஆகும். 70 நாள் ஆகணும். க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 வெட்டிடலாங்க. இது வந்து ஒரு 65-70 வருங்க. அதாவது 15 நாள் எதுக்கு வித்தியாசம் வருங்க. இது கொஞ்சம் ஸ்லோவாக வளரும், அது ஸ்பீடாக வளரும் அது க்ரீனு. சரிங்க. இப்போ 70 நாள் இந்த அளவுக்கு உயரமாக வந்துருச்சு இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 அடிக்கிட்ட இருக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக இது வந்து 9 அடிக்கிட்ட இருக்குது. 10 அடி 6 அடி மேலே ஆகிட்டு இருக்கு பாருங்க. இவ்வளோ உயரம் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா கரும்பு மாதிரி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. கரும்போட ஆகிட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதை புல்லாமல் வெட்டிக்கலாம் இல்லைங்களா? ஆமாம் சார். இப்போ வந்து இதுக்கு வந்து விதைக்காக தான் சார் கொடுக்குறேன். வந்து எங்கள் பக்கம் வந்து இந்த ரெட்டு இல்லை, அதனால் வந்து விதைக்காகவே இதை வெட்டாமல் அப்படியே வச்சு விதைக்க தான் சார் கொடுக்குறேன். பச்சையும் வந்து விதைக்காக வச்சிருக்கீங்க? பச்சையும் விதைக்க வச்சிருக்கேன் சார். சரிங்க. இப்போ வந்து இது நீங்கள் விற்பனை பண்ணுறீங்களா? இவ்வளோ 4 ஏக்கர் வச்சிருக்கீங்க? 4 ஏக்கர் விற்பனை தான் சார். எப்படி சார் கொடுக்குறீங்க இதை? ஒரு டன்னு 800 கொடுக்குறேன் சார். ஒரு டன் 800 சொல்லிட்டு மொத்தமாக கொடுக்குறீங்க? தழையோட சேர்த்து அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ நீங்களே கட் பண்ணுவீங்களா, இல்லை வெளியிருந்து அவங்களே ஆட்கள் போட்டுக்கணுமா? இல்லை சார், நாங்கள் கட் பண்ணி தான் கொடுக்குறோம். அந்த கட் பண்ணதுக்கான லேபர் மட்டும் அவங்க கொடுத்துருங்க. லேபர் சார்ஜ் மட்டும் அவங்க கொடுத்துடணும். அது என்ன 2 ஆள் வரும், இல்லை 3 ஆள் வரும். ஒரு ஆள் கூலி 110-120 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இப்போ நீங்கள் இதை வந்து கட் பண்ணி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாளைக்கு இது வாடாமல் தீவனமாக நம்ம கொடுக்கலாம் மாடுகளுக்கு? இது நிழலில் வச்சுன்னா 4 நாள்லேருந்து 5 நாள் வச்சிருக்கோம். 1 வாரம் வரைக்கும் வச்சிருக்கலாங்க. 1 வாரம் வரைக்கும் வச்சிருக்கோம். நிழல் பகுதியில் பில்லை வந்து குத்திட்டு வைக்கணும். அப்படியே நேராக நிற்க வைக்கணும். படுக்கு போட்டிங்கன்னா வீணாக போயிடும். ஒரு நிழல் பகுதியில் குத்திட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ அதில் எப்படி கேட்டால் யூரியா அதிகம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பில்லு வாடிடும். நாங்கள் நிலத்துக்கு யூரியா போடுறதே கிடையாது. நாங்கள் யூரியா போட்டு வளர்க்கறதுக்கு ஏன் கேட்டால் யூரியா நான் போடணும் என் நிலமும் பாழாக போயிடுன்னு சொல்லுவேன். நான் யூரியா போடுறது கிடையாது. மாட்டு சாணம், ஆட்டு சாணம் அதை என்ன பண்ணணும், ஒரு ரோட்டில் போட்டு பவுடர் ஆக்கி அதை மட்டும் தாங்க நாங்கள் போடுறது. அந்த யூரியாவோ அந்த ரசாயனம் இது நாங்கள் போடுறதே கிடையாது. ஒரு முறை கட்டிங் பண்ணோமா மறுபடியும் சாக்கில் பிடிச்சி வச்சுக்கோம். அதை அப்படியே தூவி விட்டுருவோம். சரியா போச்சுங்க. கால் தூவி விட்டுருவோம். சரிங்க. இப்போ இந்த 1 டன் சொன்னீங்கல்ல 800 அந்த 1 டன்னு நம்ம எத்தனை மாடுகளுக்கு கொடுக்கலாம்?
ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 20லேருந்து 25 கிலோ கொடுக்கலாங்க. ஒரு மாட்டுக்கு 20லேருந்து 25 கிலோ கொடுக்கலாம். இப்போ ஒரு 4 மாடு வச்சிருக்குன்னா ஒரு நாளைக்கு அந்த 100 கிலோ கொடுக்கும். 10 நாளைக்கு வரைக்கும் வராது. இருந்தாலும் ஒரு 10 மாடு வச்சிருக்கா இருந்தால் 4 நாளைக்கு கரெக்டாக கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 250 கிலோனா கரெக்டாக 4 நாளைக்கு கொடுத்துருவோம். அப்போ 4 நாளைக்கு ஒருக்க ஒரு 800 ரூபா, லேபர் சார்ஜ் 200 வருங்களா வெட்டுறதுக்கு? 250 ரூபா வரும். ஒரு டன்னு 250 ரூபா வரும். ஓகேங்க. ஒரு 1000 1050 ரூபா வருதுன்னா கூட மொத்தமாக ஒரு 4 நாளைக்கு ஒரு தாட்டி இந்த காசை கொடுத்தாங்கன்னா ஓகே. ஒரு 4 ஆச்சு. உங்களுக்கு இன்னொன்று என்ன கேட்டால், தீவன செலவு நீங்கள் எவ்வளோ நீங்கள் குறைக்கணும். பசுந்தீவனம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா, பசுந்தீவனம் அதிகமாக கொடுத்து உங்களுக்கு தீவன செலவு கொஞ்சம் குறைஞ்சி வரும். இப்போ ரைட்டுங்க. இப்போ 4 நாளைக்கு ஒரு தாட்டி வெட்டுறோம் அப்படின்னா ஒரு 7 தாட்டி வெட்டினா போதும் ஒரு மாதத்துக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஒரு 7000 8000 10 மாடு வச்சிருக்கக்கூடிய பண்ணைக்கு ஒரு 7000 8000 செலவு பண்ணால் நமக்கு பசுந்தீவனம் அதுவாக கிடச்சிருங்க. சரி, இதுமாதிரி நீங்கள் புல்லாவும் விற்பனை பண்ணுறீங்களா? புல்லாவும் கொடுக்குறோம் சார். விதை புல் எவ்வளோங்க? விதை புல் வந்து க்ரீன் வந்து 30 காசும் கொடுக்குறோம் சார். 2 கணு வச்ச புல். 2 கணு வச்ச புல் 30 காசு கொடுக்குறோம் சார். ரெட்டு வந்து 50 காசும் கொடுக்கும். 50 காசுங்க. இப்போ ஒரு 2 கணு வச்ச புல்னா அது எவ்வளோ நீட்டுங்க இருக்கும்? இவ்வளோ நீட்டு வருங்க சார். ஒரு அரை அடி 3/4 அடி வரும். 3/4 அடி வரும். சிவப்பு அதே மாதிரி தானுங்களா? சிவப்பும் அதே மாதிரி தான் சார். சிவப்பு கணு கொஞ்சம் கிட்டக்க வரும். அது கொஞ்சம் கம்மியாக வரும். வருது பாருங்க. 2 கணுன்னா இது ஒரு கணுங்க. இது ஒரு கணு, இது ஒரு கணு. இங்கே கட் பண்ணுவோங்க, இங்கே கட் பண்ணுவோம். 2 கணு வந்து போகுது பாருங்க. இது ஒரு கணு, இதில் ஒரு கணு வந்துடும். சரிங்க. இதை கட் பண்ணி கொடுக்குறீங்க. சிவப்பு எவ்வளோ கொடுக்குறீங்க? 50 காசு சார் சிவப்பு. க்ரீன் வந்து 30 காசு. சரிங்க. இப்போ இது நீங்கள் புல் சொன்னீங்கல்ல? ஆமாம். இப்போ சென்ட் கணக்கில் எவ்வளோ புல் வந்து ஒரு சென்ட்டுக்கு தேவைப்படும்? ஒரு ஏக்கருக்கு 8000 புல்லுனா போதும் சார். ஒரு ஏக்கருக்கு 8000 புல் இருந்தால் போதும். அப்போ ஒரு சென்ட்டுக்கு 80 புல். ஆமாம். ஒரு சென்ட்டுக்கு 80, 800, 8000 கரெக்டாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 8000 புல் தான் போதும். 8000 அதிகபட்சம் அதுவே போதும் இல்லைங்களா? இது இப்போ ஒரு ஏக்கர்னு வைக்கணும் மிகப்பெரிய மாட்டு பண்ணை தான் இல்லைங்களா? மிகப்பெரிய தேவையில்லைங்க. 10 மாடு வச்சிருந்தா ஒரு ஏக்கர் போதுங்க. 10 மாட்டுக்கு ஒரு ஏக்கர் கரெக்டாக இருக்கும். 10 மாடு ஒரு ஏக்கர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ அறுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூப்பர் இப்போ நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கீங்க. மறுபடியும் இது வளர்ந்து நம்ம அறுக்கணும்னா 70 நாள் கரெக்டாக இருக்குங்களா? அது வந்து 50 நாளில் வெட்டினேன் சார் க்ரீனு. ஓகே. இதுங்க சிவப்புங்க? இது வந்து 60லேருந்து 70 நாள் வரைக்கும். 60 70 நாள் வெட்டிருக்குன்னா இதுலேருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு இதை கட் பண்ணலாம். கட் பண்ணலாம். 50 அதிகபட்சம் வந்து 50 போகிற பருவம் தான் சார் 60 நாள் எடுக்கும். அதுக்காக கட் பண்ணி விட்டீங்கன்னா 50 நாளில் மறுபடியும் கட் பண்ணினே இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 50 நாள் இன்னும் ஆகலை. 50 நாள் இன்னும் ஆகலை. அந்த கட்டிங் இந்த 6 அடி ஹைட் வந்து போச்சு பாருங்க. அப்படின்னா என்ன யூரியா போட தான் வேகமாக வளரும்னு சொல்லுங்க. அது கிடையாதுங்க. யூரியா போட்டிங்கன்னா தலை வேகமாக வருங்க. ஆனால் கட் பண்ணி விட்டிங்கன்னா உடனே சோர்ந்து போயிடும். 2 நாள் 3 நாளைக்கு கூட வைக்க முடியும். ஆனால் நாங்கள் இது வந்து இந்த எருவு இந்த மாட்டு சாணமும் ஆட்டு சாணமும் பவுட்ரு பண்ணி அடித்து அதை போடுறதுனால எங்களுக்கு அப்படியே வச்சுனா கூட ஒரு வாரம் வரைக்கும் பில்லு அப்படியே தாங்க. சரிங்க. இப்போ தண்ணீர் எப்படி விடலாங்கிறத சொல்லுங்கள் கொஞ்சம். ஆமாம் சார். நாங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சினே இருப்போம். வெய்ய காலத்தில் 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சிட்டே இருப்பீங்க. இப்போ நம்ம புல் வைக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம் சார். புல் வந்து ஈரப்பதமாக தானே வைக்க போகிறோம். தண்ணி விட்டு ஈரத்தில் தான் வைக்க போகிறோம். ஆமாம் சார். ஆமாம். புல் வச்சிருந்து எத்தனை நாள் வந்து உயிர் தண்ணி விடுவாங்க? ஆமாம். 3ஆம் நாள் விடுவீங்களா? நீங்கள் இப்போ ஆமாம் சார். தண்ணி நீங்கள் பாய்ச்சினாவே மேலே உணர்ந்துருக்கும். அடியில் ஈரமாக இருக்கும், மேலே உணர்ந்துருக்கும். மேலே உணரக்குள்ளே மறுபடியும் இன்னொரு தண்ணி இங்கே வச்சிடணும். சரிங்க. அதுக்கு வந்து 10 நாள் டைம் எடுக்குதுங்க. ஒரு முறை போட்டுட்டிங்கன்னா அடுத்து மேலே உணரும். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் வரும். எங்கள் மண் வந்து 2 நாள் 3 நாள் உணர்ந்துடும். நான் 3 நாள் 4 நாள் தண்ணி வச்சிடும். ஒரு சில மண் வந்து ஈரம் கொஞ்சம் காத்துட்டு இருக்கும். அந்த ஈரம் உணர்ந்து லைட்டாக மேலே வெள்ளோடு உணர்ந்துக்கலாம். மறுபடியும் நீங்கள் ஒரு தண்ணியை வச்சிடணும். அது முளைப்பு வர வரைக்கும். அதுக்கப்புறம் முளைஞ்சி வந்து 15 நாளைக்கு ஒரு தண்ணி வச்சுக்கலாம். சரிங்க. இப்போ இதை நம்ம மாட்டுக்கு கொடுக்கலாம், ஆட்டுக்கும் கொடுக்கலாம். ஆட்டுக்கும் கொடுக்கலாம் சார். வேற எதுக்காவது கொடுக்கலாமா? நம்ம கோழிக்கு கொடுக்கலாம் சார். கட் பண்ணி போட்டால் கோழியை சாப்பிட்ரும். கட் பண்ணி எப்படி நம்ம அது க்ரஷர் மிஷின் தனியாக இருக்கு இல்லைங்களா? மிஷின் தனியாக இருக்குது சார். மிஷினில் போட்டு கட் பண்ணி கொடுத்தா கோழியை சாப்பிட்றேன். கோழி பொடியாக போட்டு புதுசாக போட்டோம். இல்லை சார், சோலையை போட்டால் கோழி கொத்தி சாப்பிட்ரும். அப்படி சோலையை போட்டால் அப்படியே கொத்தி சாப்பிட்ரும் அதை. சரிங்க சார். இப்போ களை வெட்டலாங்களா இது? ஆமாம் சார். எவ்வளோ நாளைக்கு ஒரு 2 கட்டிங் ஒரு முறை களை வெட்டும் சார். 2 கட்டிங் ஒரு தடவை களை வெட்டுங்களா? கம்பல்சரி 2 கட்டிங் 2 மாதத்துக்கு, அதாவது 2.5 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் களை இதில் வெட்டி ஆகுங்க, வெட்டிடுவோம். சரிங்க. இப்போ இது எத்தனை வருஷம் பயிருங்க சார்? இந்த இது சூப்பர் சார். எத்தனை வருஷத்து பயிர்? எத்தனை வருஷம்? இது நீங்கள் 5 வருஷம் கூட வச்சிருக்கலாம் சார். 5 வருஷம் கூட வச்சிருக்கலாம். நீங்கள் கட்டையை காமந்து பண்ணுறது பொறுத்து இருக்குதுங்க. கட்டையை நீங்கள் கட் பண்ணிவிட்டு உரம் அதிகமாக போட்டிங்கன்னா நிலமும் வீணாக போகும், கட்டையும் வீணாக போகும். அவ்வளோ நீங்கள் உரமாக கொடுத்தீங்கன்னா இயற்கை உரம், மாட்டு எருவு ஆட்டு எருவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கட்டை வந்து சாகாதுங்க, நல்லாவே வரும். அது மட்டும் மாட்டுக்கிட்ட இருந்து எருவு எடுத்துக்கலாம், அதுக்கு தீனி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் கோழி ஆடு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். முயலுக்கு கொடுக்கலாங்களா? இது முயலுக்கு இதை கொடுக்கல சார். சரிங்க. இதுலையும் கொடுக்கல. ரைட்டுங்க. இப்போ சின்ன பிள்ளை அதை கொழுந்து பிள்ளை கொடுப்பாங்க. இது மொத்தம் பிள்ளை சாப்பிடாதுங்க. சின்ன இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கொழுந்து பிள்ளை கொடுப்பாங்க. அதை கொழுந்து பிள்ளை நல்லதுங்க. சரிங்க சார். இப்போ நம்ம சென மாடுகளுக்கு இது கொடுக்கலாங்களா? தாராளமாக கொடுக்கலாங்க. எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? ஒரு பிரச்சனை கிடையாது. பசும் தேவனம் தான், பசும் பில்லு தாங்களே. பசும் பில்லு தான். அது சென மாட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. தாராளமாக கொடுக்கலாம். இது வருஷம் ஃபுல்லாகவே இது கிடைக்கும் தான் நமக்கு. ஆமாம். அதில் எந்த கட்டிங் பண்ணி விட்டு நீங்கள் வளர்ந்துக்கினே இருக்கும். 50 நாள் ஒரு மாதிரி கட்டிங் பண்ணிக்கினே இருக்க வேண்டியது.
இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ மழை பெய்யுது, நம்ம வந்து மாடுகளுக்கு ஈரமாக கொடுத்தோன்னா சாப்பிடாது இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ இது மழை பெஞ்சுன்னா கட் பண்ணி போட்டால் சாப்பிடுங்களா? சாப்பிடுங்களேன். சாப்பிடுங்க. நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அப்படியே அதாவது தண்டு விடாமல் 2 கணு 3 கணு உள்ளதை நீங்கள் அப்படியே வெட்டி போட்டால் சாப்பிட்ரும். கொஞ்சம் கணு விட்டு போச்சுன்னா நீங்கள் இல்லை மிஷின் இல்லாத கத்தியால் கட் பண்ணி போட்டால் கூட சாப்பிட்ரும். ஓ, இதே கட் பண்ணி போட்டாலும் சாப்பிட்ரும். தூள் தூளாக சாப்பிட்ரும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து மாடு கிளச்சி விட்டுரும் அப்படின்னு. அதுதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கத்தியை அதாவது மிஷின் 2 மாடு 1 மாடு வச்சுன்னா மிஷின் வசதி இல்லாத மாதிரி இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணணும், கத்தியால் கட் பண்ணி போட்டாவே அழகாக சாப்பிட்ரும். அழகாக சாப்பிட்ரும். சரிங்க. இதில் ஏதாவது இப்போ நம்ம பூச்சி அரிக்குமா ஏதாவது நம்ம? சரிங்களா, இதில் எதுவும் கிடையாது. பூச்சே கிடையாது. பூச்சிக்கொல்லிக்கு வேலையே கிடையாது. அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. விவசாயத்தோட ஈஸியானது இதுதான். இன்னொன்று கேட்க மறந்துட்டுங்க. இப்போ காற்று, இப்போ கார்த்திகை மாதம்னா காற்று செம்மையாக அடிக்கும். அப்போ ஏதாவது சாயறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? நம்ம 5 அடி 6 அடியில் வெட்டிடுறோம் இல்லைங்க, அது சாயாது. இப்போ விதையா இருக்கிறனால கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்க, 10 நாள் தாண்டி விட்டுருக்கீங்க இல்லைன்னா முன்னாடி கட் பண்ணி வெட்டிங்களா? அது 7 அடிக்கு மேலே இது போகவும் கூடாது. 6 அடி 7 அடியில் இந்த பில்லை வெட்டணும். அப்போ ப்ரோட்டீன் வந்து அது கரெக்டான அளவில் அதை வச்சிருக்கோம். சரிங்க. இப்போ நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட நேராக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க இல்லையா தீவனம்லாம்? ஆமாம் சார். உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார். 9626555253. இப்போ நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் தீவன புல்லும் வாங்கிக்கலாம், இல்லை எங்களுக்கு விதை புல்லாக வேணும் நாங்கள் வாங்கி வளர்க்க போகிறோன்னா கூட சார் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பச்சையும் இருக்குது, ரெட்டுமே வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வச்சிருக்க ஏதாவது சந்தேகம் கூட சார் நீங்கள் கேட்டுக்கலாம். சார் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லுவார். வெளியிலேருந்து வராங்க. இப்போ சென்னையிலேருந்து 2-3 நண்பர்கள் வந்தாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் சின்னதாக 2 மாடு வச்சுருக்கோம், நாங்கள் தோட்டத்தில் வைக்க போகிறோம், எனக்கு ஒரு 200 புல் வேணுங்க, 300 புல் வேணுங்க. நான் அதுக்கு காசு வாங்குறது இல்லைங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. நான் 500 புல் வரைக்கும் இங்கே லாங்கில் இருந்தால் தான் ஃப்ரீயாக தான் சார் கொடுக்குறோம். நம்ம அவங்ககிட்ட காசு வாங்குறது கிடையாது. ஏன்னா தூரத்துலேருந்து வராங்க, அதனால் நம்ம தேடி வராங்க. சரி, நான் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் சார் கொடுக்குறது. சரிங்க. இப்போ உங்கள்கிட்ட இந்த தீவனம் மட்டும் இருக்கா, இல்லை உலர் தீவனம்லாம் சொல்கிறாங்க நம்ம தீவனம் மற்ற ஏதாவது வச்சுருக்கீங்களா தீவனம் கொடுக்குற மாதிரி? வச்சுருக்கேன் சார். அந்த கால்நடைக்கான தீவனம் அத்தனை தீவனமும் நம்மகிட்ட என்னென்ன சார் இருக்குது? மால்ட்டு இருக்குங்க, மக்காச்சோளம் இருக்குது, மரளி மாவு இருக்குது, கலப்பு தீவனம் இருக்குது சார். ஓகே. இந்த தீவனம்லாம் வந்து மாட்டுக்கு எது மாதிரிங்க கொடுக்கலாம் நம்ம? இது வந்து ஒரு 5 லிட்டர் கறக்க மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ வச்சா போதும் சார். 3 கிலோ 1 கிலோ மரளி மாவு இது வச்சா போதும். கடல புண்ணாக்கு வச்சா போதும். மற்றபடி வேற எந்த தேவனும் இதுக்கு தேவையில்லை. இதெல்லாமே இப்போ உங்ககிட்ட கிடைக்கும்? என்கிட்டே இருக்குது. சாரோட கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். இதுவும் வேணா கூட நீங்கள் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மாடுகள் சம்மந்தமான அத்தனை தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வச்சிருக்காங்க. உங்கள் தீவன பண்ணை பேர் என்ன சார் இருக்குது? எங்கள் கேகே கேட்டல் ஃபீல்டுங்க சார். கேகே கால்நடை தீவனம். ஓகே, கேகே கேட்டல் ஃபீல்டு. ஓகேங்க. கேகே கால்நடை தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் வேணும்னா கூட சாரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லுவார். அவர்கிட்ட நீங்கள் கேட்டு வந்து அந்த தீவனம் வந்து கொடுக்கலாங்க. சரிங்க சார். நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறையா பண்ணுங்கள் சார். விவசாயம் சம்மந்தம் நிறையா பண்ணுங்கள் சார். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க சார்.